தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. மதுரை மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் தொடங்கியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தற்போது அங்கே என்ன நடக்கிறது? எத்தனை காளைகள், எத்தனை காளையர்கள் தற்போது களம் ஆடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? வேதவல்லி, ஆண்டுதோறும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகை தினத்தன்று மதுரை அவனியாபுரத்தில் நடக்கும். அடுத்தடுத்த நாட்களில் பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. தற்பொழுது இந்த போட்டியானது உலக அளவில் சிறப்பு பெற்றவையாக இருக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் தினமான இன்று அவனியாபுரத்திலும், நாளை பாலமேட்டிலும், நாளை மறுநாள் அலங்காநல்லூரிலும் கோலாகலமாக போட்டிகள் நடைபெற உள்ளன. அவனியாபுரத்தில் இன்று இந்த போட்டியை முன்னிட்டு வாடிவாசல் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. மேற்படி 3 இடங்களும் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த ஆன்லைன் பதிவு முடிந்து அதில் அவனியாபுரம் காளைகள், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கிட்டத்தட்ட 3090 காளைகளும் 1542 அந்த மாடுபிடி வீரர்களும், அதே போல் பாலமேட்டில் பங்கேற்க 5757 காளைகளும் 1113 மாடுபிடி வீரர்களும், அலங்காநல்லூரில் மட்டும் கிட்டத்தட்ட 6210 காளைகளும் 1472 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் 3 போட்டிகளும் பங்கேற்க மொத்தம் 15047 காளைகளும் 5234 வீரர்களும் தற்பொழுது அந்த முன்பதிவு செய்யப்பட்டிருப்பது தற்போது ஒரு அதிகபட்சமான ஒரு எண்ணிக்கையாக பார்க்கப்படுகிறது. தற்போது அவனியாபுரத்தில் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதுக்கு உண்டான வீரர்கள் களத்திற்கு வர இருக்கிறார்கள். தற்போது உறுதிமொழி எடுக்கப்பட இருக்கிறது. பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு அவனியாபுரத்தில் விளையாட தகுதி வாய்ந்ததாக 1100 காளைகளும் சுமார் 600 வீரர்களும் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த அவனியாபுரத்தில் மட்டும் போட்டி போதியாக வீரர்களை பிரித்து தற்பொழுது களத்திற்கு அனுப்பும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர் மூர்த்தி அவருடைய தலைமையிலும், அதேபோல் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், அதேபோல் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த போட்டியை சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். தற்போதான சூழலில் இங்கே காளைகள் சிரிப்பாக தற்போது களத்திற்கு கொண்டிருக்கின்றன. இன்னும் அதாவது சொல்ல போனால் போட்டி தற்போது தொடங்க இருக்கிறது. அனைவருமே தற்போது களத்திற்கு வந்திருக்கிறார்கள். வேதவல்லி, இந்த ஜல்லிக்கட்டுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? குறிப்பாக மருத்துவ வசதிகள் போதுமான அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறதா? காளையர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக இங்கே வரக்கூடிய இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகள் பகுதியாக பிரித்து வாடிவாசலுக்கு அனுப்பக்கூடிய பணிகள் முதல் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல் மதுரை ராசாசி மருத்துவமனை சார்பிலும், அதே போல் மதுரை மாநகராட்சி சார்பிலும், அதே போல் தற்போது மதுரை மாவட்டத்தினுடைய சுகாதார பிரிவு சார்பிலும் இங்கே பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் இந்த பகுதிக்கு இருக்கின்றன. காயப்படக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட அந்த வீரர்கள் உடனடியாக முதல் கட்ட மருத்துவ பரிசோதனைக்கு அரசு ஆர்மாசனத்துக்கு கொண்டுட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராசாசி மருத்துவமனை கொண்டு செல்வதற்குண்டான அனைத்து வழிகளுமே முழுமையாக அதுக்கும் பிரத்யேகமாக ஒரு வழியை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல் காளைகளுக்கும் அடிப்படும் பட்சத்தில் அந்த காளைகளையும் உடனடியாக எடுத்துச் செல்வதற்கு உண்டான கால்நடைக்கு உண்டான அந்த ஆம்புலன்ஸும் தற்போது இங்கே 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கின்றன. அதே போல் வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு அசம்பவம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போட்டியில் பங்கு பெறக்கூடிய வீரர்களுக்கு குறிப்பாக அவருக்குண்டான உடல் தகுதி, அதே போல் உயரம் உள்ளிட்டவை முறையாக இருக்க வேண்டும். மது அறிந்திருக்க கூடாது. அதே போல் வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்க கூடாது என்ற விஷயத்தில் ஒவ்வொரு வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதே போல் தான் காளைகளுக்கும் கால்நடைத்துறை சார்பாக தீவிரமாக ஒரு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. காளைகளுக்கு ஊக்கமருந்து கொடுத்திருக்கிறார்களா, அல்லது மது தற்போது காளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்களா, காளைகள் உரிய தகுதி வாய்ந்தவைதானா அப்படின்ற விஷயத்திலும் தற்போது கால்நடைத்துறை சார்பாகவும் முழுமையாக ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதல் சுற்றில் 25 வீரர்கள் களமாட இருக்கிறார்கள். அந்த முதல் சுற்றானது குறைந்தது அரை மணி நேரத்துக்குள் நடக்கும். இதே போல் தான் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு அடுத்த சுற்றுகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன.
எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக இது வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவனியாபுரம் பகுதி முழுவதுமே வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வந்துட்டு யாரும் அதாவது மின் கம்பத்தில் ஏறி கூடாது என்கிற விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இந்த அவனியாபுரம் பகுதியில் வந்துட்டு இன்று வந்து மின்சாரம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. 108 ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்டிக்கு செல்வதற்கு எந்த விதமான ஒரு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரத்யேகமாகவே வந்து தனி பாதை வந்து அமைத்திருப்பது வந்துட்டு இந்த கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு காளைகளுடைய எண்ணிக்கையும் காளையர்களுடைய எண்ணிக்கையும் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது? பார்வையாளர் மாடம்க்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பார்த்திருந்தோம் அல்லவா? மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காங்க? எவ்வளவு பேர் அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? அதாவது கிட்டத்தட்ட இந்த அவனியாபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை வந்துட்டு கண்டு ரசிப்பதற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்துமே வந்துட்டு பயணிகள் பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து பார்ப்பதற்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இந்த கிரிக்கெட்டில் எப்படி வந்து ஸ்கோர் போர்டு வந்து இருக்கிறதோ அதே போன்ற ஸ்கோர் போர்டு வந்துட்டு இந்த முதல் முறையாக இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டில் வந்துட்டு ஒவ்வொரு சுற்றுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்கள் வந்துட்டு யாரா அப்படின்ற பெயரை வந்துட்டு டிஸ்பிளே செய்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு வீரர்களும் எத்தனை காளைகளை வந்துட்டு பிரித்திருக்கார்கள் என்ற விஷயத்தையும் வந்துட்டு அவர் வந்து மக்களுக்கு வந்து ஸ்கோர் மூலியமாக அந்த ஸ்கோர் போர்டில் வந்துட்டு காமிக்க இருக்கிறார்கள். இது வந்துட்டு வரலாற்றில் முதல் முறையாக இந்த பகுதியில் அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வந்து தற்போது மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. பார்வையாளர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு உண்டான கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடிக்கு மேல் வந்துட்டு 2 அடுக்குகள் வந்துட்டு தடுப்பு கட்டைகளை வைத்து தடுப்பு அமைத்திருக்கிறார்கள். யாரும் வந்துட்டு அந்த வாடிவாசல் உடுத்தக்கூடிய அது காளைகள் வந்து சீது பாயக்கூடிய அந்த வழியில் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாத அளவுக்கு வந்து முழுமையாக வந்து தடுப்புகள் வைத்து அழைத்திருக்கிறார்கள். அதே போல் காளைகளை வந்து சேர்க்கக்கூடிய இடமான இந்த கலெக்ஷன் பாயிண்ட் அந்த பகுதியிலும் போலீசார் அதிக அளவு வந்து குவித்திருக்கிறார்கள். பல இடங்களில் வந்து பேரிகார்டு போட்டு காளைகள் எதுவும் வந்துட்டு ஊருக்குள் வந்து விடக்கூடாது, பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு காளைகள் வந்து போய்விடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு பேரிகார்டு அதிகமாக வந்து அமைத்திருக்கிறார்கள். சிறுவர்கள் வந்து அதிக பேர் வந்து இங்கே வந்து காளைகளை வந்து கூட்டி வந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அது போல் அவர்களுடைய சிறுவர்களையும் வந்துட்டு காவல்துறை வந்துட்டு அவருடைய வயதுக்கு ஒரு தகுதியில் என்பதனால் அவர்களை வந்து உடனே அப்புறப்படுத்துகிறார்கள். உரிய உடல்வாக இருப்பவர்களே வந்துட்டு காளைகளை வந்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த வாடிவாசலுக்கு முன்பு காளை அந்த மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தில் காளையுடைய உரிமையாளர்கள் அவருடன் ஒருவர் மட்டுமே தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 1100 காளைகள் இருப்பதனால் ஜல்லிக்கட்டு வந்து எந்த விதமான ஒரு இடத்திலையும் வந்து தொய்வு வந்து ஏற்படக்கூடாது என்பதற்காக வேகமாக வந்து நடக்க வேண்டும் என்கிற விஷயத்திலும் அதே போல் எந்த விதத்திலும் வந்துட்டு காளைகள் வந்துட்டு பின்தங்கிடக்கூடாது. ஒரு காளை வந்துட்டு அந்த வாடிவாசலிருந்து கடந்து செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நொடி மட்டுமே தான் அவகாசம் வழங்கப்படுகிறது. அதனால் இந்த ஜல்லிக்கட்டானது இன்று வந்து விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கு உண்டான அனைத்து பணிகளும் இங்கே வந்து மாவட்ட சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள் பிரசன்னா? இன்று வந்து நடைபெறக்கூடிய இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை வந்து பார்ப்பதற்காக தற்பொழுது அரசியல் பார்த்தோம் என்றால் மதுரையை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அதே போல் தற்போதைய அமைச்சர் வருகிறார்கள். அதே போல் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அதே போல் வந்துட்டு அமைச்சர் பீட்டர் பழனிசாமி அவர்கள் வர இருக்கிறார்கள். அதே போல் சினிமா பிரபலங்கள் சிலர் வந்துட்டு இங்கே வந்து வருவதற்குண்டான அதிக வாய்ப்பு இருக்கின்றன. வெளிநாட்டை சார்ந்த நபர்களும் தற்பொழுது சிறப்பு அழைப்பாளர்களாக சுற்றுலாத்துறை சார்பில் வந்துட்டு அழைத்து வர இருக்கிறார்கள். அதே போல் இங்கே மதுரை இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய விஐபிகள் பலரும் தங்களுடைய காளைகளை வந்துட்டு இங்கே வந்துட்டு அவிழ்த்திருக்கிறார்கள். அவர்களும் இங்கே வந்துட்டு வருவதற்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறையினர் எவ்வளவு பேர் அங்கு வந்திருக்கிறார்கள்? எங்கெங்கெல்லாம் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்? குறிப்பாக போக்குவரத்திற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன? பார்வையாளர்கள் வெளி மாவட்டம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. அதாவது இங்கே வந்து காவல்துறையினர் வந்துட்டு இந்த அவனியாபுரம் பகுதியில் வந்துட்டு 360 டிகிரி முழுவதுமே வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர காவல்துறை மட்டுமல்லாது மதுரை மாவட்ட காவல்துறையினரும் வந்துட்டு அவர்கள் உதவி செய்வதற்காக இங்க வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்துட்டு வாடிவாசலுக்கு பின்பகுதியிலும் காவலர்கள் அதிகம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காளைகளை வந்து மொத்தமாக கொண்டு வந்து ஒரு பகுதியாக தான் பிரித்து விடுவார்கள். அந்த இடத்திலும் அந்த டோக்கன் பிரகாரம் தான் ஒரு காளைகளை வந்துட்டு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்தில் அந்த நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துக்கு முன்பு வரக்கூடிய காளைகளை வந்துட்டு
காவல்துறையினர் ஒரு பகுதியை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் காவலர்கள் அதிகளவு வந்துட்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் காளைகள் சேரக்கூடிய கலெக்ஷன் பாயிண்ட் என்ற இடத்திலும் அங்கேயும் வந்துட்டு பொதுமக்கள் யாரும் நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. ஏன்னா காளைகள் வந்து வெளியேறக்கூடிய பகுதிங்கும் போது அந்த இடத்திலும் காவலர்கள் அதிகளவு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் சரி, அதே போல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக வரக்கூடிய அந்த பார்வையாளருக்கும் சரி உரிய வழிகாட்டுதலை வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு வகுத்து பிரித்திருக்கிறார்கள். அதே போல் விஐபிகள் வரக்கூடிய பகுதி என்பது தனியாக வந்து பிரிக்கப்பட்டு அவர்களுக்கும் வந்துட்டு தனி பாதையானது வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்துட்டு மேடையெல்லாம் வந்து பார்ப்பதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்களுக்கு வந்துட்டு தேவையான குடிநீர், அதே போல் கழிப்பிட வசதிகள் அனைத்துமே வந்துட்டு அங்கங்கே வந்து மாநாட்டு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக அவனியாபுரத்துடைய பேருந்து நிலையம், அதே போல் அவனியாபுரத்துடைய மையப்பகுதி, அதே போல் அவனியாபுரத்தில் ஊர் பகுதிக்குரிய மந்தை உள்ளிட்ட இடங்களிலும் பெரிய அளவில் வந்து திரையை வந்து அமைத்து அங்கே வந்து ஜல்லிக்கட்டை நேரலை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு அந்த இடத்துலையும் வந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கேயும் பொதுமக்கள் திரளாக, அதாவது இந்த கூட்டத்தில் வந்து நின்று பார்க்காமல் அங்கேயே வந்துட்டு அமர்ந்து பார்ப்பதற்கு உண்டான வசதியும் தற்போது வந்து மாவட்ட சார்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இணைப்பில் இருங்க பிரசன்னா, நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் காளிராஜன் இணைப்பில் இருக்கீங்க. காளிராஜன், எவ்வளவு காளையர்கள் களமாட காத்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு சுற்றுக்கும் எவ்வளவு காளையர்கள் களமிறக்கப்பட இருக்கிறார்கள்? அந்த முழு உடற்தகுதி பரிசோதனை நடைபெற்றதல்லவா? எப்படி நடைபெற்றது? எதன் அடிப்படையில இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது வந்து தொடங்கியுள்ளது. இந்த போட்டியில் தற்போது வரை வந்து 100 மாடுபிடி வீரர்களுக்கு இறுதிக்கட்ட பரிசோதனையானது முடிவடைந்துள்ளது. ஒவ்வொரு சுற்றிலும் வந்து 50 வீரர்கள் வந்து களத்தில் இறங்க உள்ளனர். முதல் சுற்று வீரர்களுக்கு மஞ்சள் நிற பனியன் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் சுற்று வீரர்களுக்கு ரோஸ் கலர் பனியன் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனையானது அவனியாபுரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வந்து நடைபெற்று வருகிறது. இங்க மொத்தமாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தமாக வந்து 1849 மாடுபிடி வீரர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பதிவு செய்திருக்கிறார். இதில் முதற்கட்டமாக 550 நபர்களுக்கு வந்து டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து கூட்டம் அதிகமாக வந்து வரிசையில் நிற்பார்கள், வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் வருவார்கள் என்பதற்காக வந்து முதல் 500 நபர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து மதியத்திற்கு மேல் வந்து வரலாம் என்ற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த மாடுபிடி வீரர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனை காலை 5:30 மணியிலிருந்தே வந்து தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக அவங்க வந்து உடற்பரிசோதனை செய்வதற்கு முதற்கட்டமாக வந்து அவங்க மது அருந்திருக்காங்களா அப்படிங்கிற பரிசோதனை தான் வந்து நடைபெறுது. அதற்கப்புறம் வந்து அவங்களோட உயரம், எடை ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டு மேலும் காய்ச்சல் எதுவும் அவர்களுக்கு இருக்கிறதா, மேலும் வந்து இரத்த அழுத்தம் போன்ற சோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு அவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக தற்போது வரை 100 நபர்களில் வந்து 2 நபர்கள் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளார். ஒருத்தருக்கு தேவையான எடை இல்லை என்ற இதுவும், ஒருவர் வந்து மது அருந்தியுள்ளார் என்பதற்காக ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உள்ளே செல்பவர்கள் கையில் கயிறோ இல்ல வேறு எங்கும் கயிறு வேறு எதுவும் அணிந்திருக்க கூடாது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டு அவர்களுக்கான ஆடைகள் வந்து இங்கே வழங்கப்பட்டு, அதாவது மஞ்சள் நிற பனியன், ரோஸ் நிற பனியன் போன்ற ஆடைகள் வந்து வழங்கப்பட்டு தற்போது வந்து உள்ளே வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இங்க மேலும் வந்து இதே இடத்தில் தான் வந்து மருத்துவ சிகிச்சை மையமும் வந்து இங்க அமைந்துள்ளது. குறிப்பாக வந்து 15 படுக்கைகள், 30 மருத்துவர்கள் உட்பட 100 மருத்துவ பணியாளர்கள் வந்து இங்க பணியமர்த்தப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை 3 பேர் காயமடைந்துள்ளனர். ஒருவர் வந்து மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனை, அதாவது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். காளைகளை அடக்கும் காளையர்களுக்கு என்னென்ன பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன காளிராஜன்? குறிப்பாக வந்து வீரர்களுக்கு முதல் பரிசாக வந்து அதிக காளைகளை அடக்கக்கூடிய வீரருக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் வந்து பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து பீரோ, கட்டில், டிவி, தங்க காயின் மற்றும் வெள்ளி காயின், பட்டு சேலைகள், வேஷ்டிகள் போன்ற பல்வேறு பரிசுகள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒரு பிரத்யேகம் என்ன என்றால் வந்து இந்த பரிசுகள் அனைத்துமே வந்து வெளியவே அடுக்கி வைக்கப்பட்டு வீரர்கள் ஜெயித்த உடனே அவர்களுக்கு வந்து அனைத்து பரிசுகளும் வந்து வழங்கப்படும். குறிப்பாக அண்டா போன்ற பல்வேறு பரிசுகள், சேர், பீரோ போன்ற பல்வேறு பரிசுகள் வந்து தயாரான நிலையில் உள்ளது. வெற்றி பெறும் காளைகளுக்கு என்னென்ன பரிசுகள் வழங்கப்பட உள்ளன?
முதல் கிட்டவங்க வந்து மாடு, அதாவது களத்தில் வந்து விளையாடக்கூடிய மாடுக்கு வந்து டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது முதல் பரிசாக. மேலும் வந்து அதாவது நாட்டு மாடுகள் வந்து பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து இவர்களுக்கும் வந்து தங்க காயின், அதாவது வந்து கலந்து கொள்ளும் மாடுகளுக்கு தங்க காயின், வெள்ளி காயின் மற்றும் அண்டா, பீரோ போன்ற பல்வேறு பரிசுகள், அதாவது மாடு பிடி வீரர்களுக்கு நிகராக மாட்டின் உரிமையாளர்களுக்கும் அவர்களின் காளைகளுக்கும் வந்து இந்த பரிசுகள் அனைத்தும் வந்து வழங்குவதற்கு தயாராக உள்ளது. களமாடக்கூடிய அனைத்து மாடுகளுக்கும் வந்து பரிசு வந்து நிச்சயமாக உள்ளதாக வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வீரர்கள் உறுதிமொழியை எடுக்க இருக்கிறார்கள். என்ன மாதிரியான உறுதிமொழி எடுக்க இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் காளிராஜன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.